ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் பார்த்திபன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள டீன்ஸ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபூர்வ சகோதரர்கள் படத்துடன் புதிய பாதை படத்தை போட்டிக்கு விட்டதைப் போல 28 வருடங்கள் கழித்து இந்தியன் 2 படத்துடன் பார்த்திபன் மோதியுள்ளார். இந்தியன் 2 படம் பெரிய படம் என்றும் அந்த படத்தை பார்த்துவிட்டு என்னுடைய படத்தை வந்து பாருங்கள் என்று பார்த்திபன் சொல்லியிருக்கின்றார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக தன்மை கொண்ட பார்த்திபன் தொடர்ந்து வித்தியாசமான படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்து வருகின்றார். கடைசியாக அவரது இயக்கத்தில் வெளியான ஒத்த செருப்பு மற்றும் இரவின் நிழல் போன்ற படங்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. முழுக்க முழுக்க சிறுவர்களை வைத்து டீன்ஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தை பயாஸ்கோப் நிறுவனமும் அக்கிரா நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 12 சிறுவர்கள் நண்பர்களாக பழகிக்கொண்டு ஒரே பள்ளியில் படித்து வருகிறார்கள். இவர்களை சிறுவர்கள் என்றும் பெற்றோர்கள், உறவினர்கள் அழைப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. வெளிநாடுகளைப் போல நம் நாட்டிலும் சிறுவர்களுக்கு பெற்றோர்கள் அதிகமான சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். தங்கள் சிறுவர்கள் இல்லை, டீனேஜ் வயதில் இருப்பவர்கள் என்று நிரூபிக்க நினைக்கிறார்கள். இந்நிலையில் ஒரு சிறுமி தன் ஊரில் பேய் இருப்பதாகவும் அமானுஷ்ய நிகழ்வுகளும் நடப்பதாகவும் கூறுகின்றார். இந்த 12 சிறுவர்களும் பள்ளியை கட்டடித்துவிட்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது வழியில் ஒரு பையனையும் தங்களுடன் இழுத்து கொண்டு 13 பேராக செல்கிறார்கள். அப்போது அவர்கள் செல்லும் வழியில் போராட்டத்தால் போக்குவரத்து தடை ஏற்படுகின்றது. இதனால் அவர்கள் காட்டு வழியில் பயணிக்கிறார்கள். மேலும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒருவராக தொலைந்து விடுகிறார்கள். இதனால் சிறுவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. அடுத்தடுத்து சிறுவர்கள் தொலைந்து கொண்டே போவதால் மற்றவர்களையும் தேடுகிறார்கள். கடைசியில் என்ன ஆனது, பேய் இருக்கிறதா என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. படத்தினுடைய கதையை டைட்டிலேயே இயக்குனர் காண்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சிறுவர்களுடைய பெயர்களையும் ஒரு பாடலாகவே சொல்லியிருக்கும் விதம் நன்றாக இருக்கின்றது. சிறுவர்களாக நடித்த அனைவரும் அவரவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். விஞ்ஞானி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பார்த்திபன் தனக்கே உரிய பாணியில் நடித்திருக்கின்றார். இமானின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. கௌமிக் ஆரியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பார்த்திபனின் கதை தேர்வு மற்றும் புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை அணுகுவது. இந்த படம் கமர்ஷியல் ஹிட் அடிக்கிறதோ இல்லையோ, புதுசாக முயற்சிப்போம், அரைச்சமாவையே அரைக்க வேண்டாம் என நினைத்து படம் எடுத்ததற்கு இயக்குனர் பார்த்திபனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.